மே 4ஆம் தேதி நாளைக்கு தான் தமிழகத்துடைய தலையெழுத்தே நிர்ணயிக்க போற ஒரு நாள்னு சொல்லலாம். அதாவது அடுத்த 5 வருடங்களுக்கு தமிழகத்தை யாரு ஆள போறாங்க அப்படின்றதுடைய வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடக்க போகுது. சோ இந்த வாக்கு எண்ணிக்கை நாள்ல என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம எல்லாருமே வாக்குகளை இவிஎம் அப்படின்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல செலுத்தணும். இதை அன்னைக்கே பாத்தீங்கன்னா சீல் வச்சுட்டாங்க. சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இவிஎம் மிஷின் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு ஒரு மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு இடத்துல போய் வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் நாளைக்கு வாக்கு எண்ணும் பொழுது இந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் ஓட்டிங் மிஷின் எல்லாத்தையுமே சென்டர்ஸ்க்கு கொண்டு வரப்படும். தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 62 சென்டர்ல ஓட்டு எண்ணுவாங்க. தமிழகத்துல இந்த எலெக்ஷன் முழுவதுமாவே நடத்துனது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் அலர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் தான் அந்த தொகுதியில உள்ள வாக்கு எண்ணிக்கையை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இந்த வாக்கு என்ற இடத்துல 14 மேஜைகள் போடப்பட்டு அதுல இந்த இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி ஒரு பேரிகேடு போட்டிருப்பாங்க. அதற்கு பின்னாடி இந்த வாக்கு எண்ணிக்கையை பார்க்கிறதுக்கு அந்த தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், அவர்களுடைய ஏஜென்ட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. சோ காலையில முதல் முறையாக போஸ்டல் பேலட் அப்படின்ற தபால் வாக்கு தான் எண்ணுவாங்க. இந்த வாக்கு யாரு போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் அபிஷியல்ஸ் போட்டிருக்கலாம், அப்புறம் மிலிட்டரியில வேலை பார்த்தவங்க போட்டிருக்கலாம், அப்புறம் வயசானவங்க போட்டிருக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எண்ணப்படும். கரெக்டா 8:30 மணிக்கு தான் இந்த இவிஎம் மிஷினுடைய கவுண்டே ஸ்டார்ட் ஆகும். சோ ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் ரிசல்ட் அப்படின்ற பட்டன் அழுத்தும் பொழுது அந்த இவிஎம் மிஷின்ல உள்ள வேட்பாளர்கள் அவங்க வாங்கிய எண்ணிக்கை உடனடியாக அந்த இடத்துல வரும். அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் குறிச்சு வச்சுப்பாங்க, ஏஜென்ட்ஸும் குறிச்சு வச்சுப்பாங்க. சோ ஒரு ரவுண்டுக்கு 14 இவிஎம் மிஷின் என்ன பிறகு அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி இன்னொரு 14 இவிஎம் மிஷின் வரும். அது எவ்வளவு பெரிய தொகுதி, எவ்வளவு பெரிய போலிங் பூத் இருக்குன்றத பொறுத்து ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ரேண்டமா ஒரு 5 இவிஎம் மிஷின் உடைய கவுண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சரி பார்ப்பாங்க. சோ எல்லார் முன்னிலையுமே இந்த ஓட்ட ஃபுல்லா எழுதி எண்ணி சரி பார்த்த பிறகுதான் யாரு வெற்றியாளர் அப்படின்னு தெரிய வரும். சோ அந்த வெற்றியாளர் யார் அப்படின்னு தெரிய வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் பிரசன்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாளை மதியம் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாவே எந்த கட்சி அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் நம்மளுக்கு வந்துரும். அதன் மூலமாகவே எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வரும்.